ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 4 பாட் வாங்கியிருக்கேன். அதில் வந்து ஒரு சீட்ஸை போட்டு எப்படி க்ரோ ஆகுது அப்படின்னு பார்க்கலான்னு ஒரு ஆசை. கம்பு, ராகி இதெல்லாம் வந்து நம்ம இந்த முளைப்பாரி எல்லாம் போடும்போது எப்படி முளைக்கும்னு சொல்லி போட்டு பார்த்துருப்போம். நான் வந்து தனியா, அப்புறம் வந்து வெந்தயம் இதெல்லாம் வந்து வீட்டு யூஸுக்காக போட்டு அது எப்படி முளைக்கும்னு தெரியும். பட் சோளம்லாம் எப்படி முளைக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. சோளம், ராகி இதெல்லாம் வந்து நான் போட்டது கிடையாது. சரி, இது எல்லாமே போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பசங்களுக்கும் லீவு தானே, பசங்களையும் உட்கார வச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்தது. பசங்கக்கிட்ட வந்து டேய் கம்பு எங்கேருந்து வருதுடா அப்படின்னு பையன்கிட்ட கேட்டால் கடையிலேருந்து வந்தது அப்படிங்கிறான். அந்தளவுக்கு தான் பசங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் இருக்குது. நம்மளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை பற்றி முழுசாக ஒரு நாலேஜ் இருக்கான்னு கேட்டால் இருக்காது. நம்ம டிவியில் பார்க்குறது நியூஸ் அதை வச்சு தான் நம்ம இது இங்கேருந்து வருது இப்படி வருது அப்படின்னு தெரியும். சின்ன பசங்களுக்கு ஆரம்பத்துலேயே சொல்லி கொடுக்கும்போது ஒரு பொருள் விளையிறதுக்கு இவ்வளோ கஷ்டமா அப்படிங்கிறத அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தெரியும். அதுக்காகவே பசங்களையும் உட்கார வச்சு வேலை நடந்துகிட்டு இருந்தது. டிவி பார்த்தாலும் சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ டைம் டிவி பார்க்குறோம், இல்லை வேறு ஏதாவது வேலை பார்க்குறோம், இல்லை யாராவது கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணுறோம், என்ன பண்ணாலும் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு செடியை ஒரு 10 நிமிஷம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அது கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்காகவே வந்து நான் செடி வச்சிட்ருக்கேன். அந்த செடியிலேருந்து பூ கிடைக்குதா காய் கிடைக்குதான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பட் ஆனால் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. அந்த ஒரு ரீசனுக்காகவே நான் அங்கங்கே செடி வச்சிட்ருக்கேன். வீட்டில் திட்டுவாங்க, எதுக்கு இத்தனை செடி, அங்கங்கே காயுது, திருப்பி போனால் இன்னொரு செடி வாங்கிட்டு வந்து வைக்கிற, இதே வேலையாக பண்ணிகிட்ருக்கேன்னு திட்டுவாங்க. பட் ஆனால் யார் என்ன சொன்னாலும் அது காதில் நம்ம வாங்குறதில்ல. ஏன்னா இது கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து அப்படி ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகுது. அதுக்காகவே நான் அந்த வேலையை தொடர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறது. கொஞ்சம் மண் இருக்கா, ஏதாவது சீட் கிடைக்குதா எடுத்து போட்டு பார்க்குறது, இதுதான் என்னோடய வேலை ஃப்ரீ டைமில். அட்லீஸ்ட் வீட்டில் வந்து ஒரு செடி 2 செடியாவது எல்லோரும் வளர்த்து பாருங்கள். அப்போ தான் வந்து பசங்களுக்கும் நம்ம வச்சுருக்கோம், இப்படி தான் க்ரோ ஆகுது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். நம்மளுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு பாட்டாவது வாங்கி வளர்த்தி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அது கொடி கட்டி அதில் நம்ம மாட்டிருக்கிறத அப்படியே நான் காமிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த இடமே வந்து ஒரு மாதிரி இருந்தது. இப்போ இதை மாட்டினோன்னே அதுவே அழகாயிடுச்சு அந்த இடமே. தேங்க்யூ.